சென்டர் சீட் ஆன்மீக மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 10/8/2026 திங்கட்கிழமை பகல் 12:26 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம். முதலாவது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். இன்று லாபத்தின் அளவு மிகுந்த அதிகமாக உங்களுக்கு காணப்படுகிறது. நீங்கள் முதலீடு செய்த ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள், அதன் மூலமாக லாபங்கள், பங்குச்சந்தையிலிருந்து லாபங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதன் பிறகு மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி எல்லாம் கிடைத்து மகிழக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நீங்கள் இன்று செய்யும் செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். எடுத்துக்கொண்ட செயல்களை முழுமையாக செய்து வெற்றி பெறுவீர்கள். மாலைக்கு பிறகு நீங்கள் சீக்கிரமாக உங்கள் இல்லத்திற்கு திரும்பி நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. சற்று பரபரப்பு குறைந்து நிம்மதி தரும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகளுக்காக சிறு சிறு செலவுகளையும் செய்வீர்கள். ஆனாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் குறையாத நாளாக இருக்கிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ராசிக்குள்ளேயே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் பரபரப்பு தடுமாற்றம் எல்லாம் வந்து போகும் நாளாகத்தான் இந்த நாள் காட்டுகிறது. இன்று காரிய தாமதங்களும் உங்களுக்கு இருக்கிறது. மாலை நேரத்துக்கு பிறகு, மதியத்திற்கு பிறகு மாலை நேரம் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூலமும் வெற்றியும் தரும் நாளாக இந்த நாள் அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அதிகமான லாபங்களை பெறக்கூடிய நாளாகவும் அதிகமான சந்தோஷங்களை பெறும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். நீங்கள் சென்ற பயணங்களும் அதற்காக நீங்கள் போட்ட திட்டங்களும் எல்லாம் வெற்றி பெறும். புதிய இடத்திற்கு செல்ல வேண்டிய சில உங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் நிறைவேறும் நாளாக இருக்கிறது. தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். உங்கள் கருத்துக்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் நாளாகவும் அதன்படி எல்லோரும் கேட்டு செய்யும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். காலை முதலே சந்தோஷமான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். மதியத்திற்கு பிறகு லாபஸ்தானத்திலே சந்திரன் வருவதால் தாமதமான எல்லா விஷயங்களும் டக்கு டக்கென்று முடிந்து உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு தொழிலிலே ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான பண உதவிகள் தக்க சமயத்திலே நீங்கள் எதிர்பாராத நபரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எல்லாமே அனுகூலமான விஷயமாக நடக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதியம் வரை சற்று மந்தமாக சென்ற செயல்கள் எல்லாம் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகுந்த சுறுசுறுப்பும் நீங்கள் எதிர்பாராத விஷயத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த செயல்களிலே நீங்கள் வெற்றியை பெற்று குறித்த நேரத்திலே வேலையை முடித்து கொடுத்து பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. புதிய பொருள் சேர்க்கைகள் இந்த நாள் நிகழும். சந்தோஷம் நிறைந்த நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த சந்திராஷ்டமம் உடைய பாதிப்புகள் எல்லாம் விலகி மையத்திற்கு பிறகு நீங்கள் புதிய பாதையை புலப்பட்டு அதில் நீங்கள் சந்தோஷமாக பயணிக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் மையத்திற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கைகூடும் நாளாக இருக்கிறது. அதற்குரிய திட்டங்களை நீங்கள் தீட்டி வைத்து ஒவ்வொன்றாக செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் சற்று மனமிட்டு பேசக்கூடிய நபர்களில் ஒருவரோ இருவரோ உங்களோடு இன்று பயணிப்பர். மாற்றம் நிறைந்த ஏற்றம் நிறைந்த நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் சற்று நிதானமும் எச்சரிக்கையும் தேவைப்படும் நாளாக இருக்கிறது. மதியத்திற்குள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து பின்பு நீங்கள் ஓய்வாக இருப்பது மிகுந்த நன்மையை தரும். யாருக்கும் எதற்கும் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்காமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்வது சிறப்பான மகிழ்ச்சியை தரும். மாலை சிவாலயத்திற்கு சென்று அங்கு சிவதரிசனம் செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் பாதிப்புகளை குறைத்தும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலமும் நன்மைகளும் நிறைந்த நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் பூரண வெற்றி பெறும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து நீங்கி புதிய பாதைகளில் நீங்கள் பயணிக்கும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிகமாக பேசுவதை தவிர்த்து நீங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலே இந்த நாள் போதுமான நாளாக இருக்கும். தேவையற்ற விவாதங்களிலே நாம் பங்கேற்காமல் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்காமல் நம்மளுடைய விஷயங்களை நமக்கு இருக்கும் வேலைகளை மட்டும் செய்தாலே போதுமானதாக இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு
தூர தேசத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இன்று ஓயாமல் பணி செய்வதால் சற்று சோர்வும் களைப்பும் தென்பட்டாலும் மாலைக்கு பிறகு எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாம் வந்து சேரும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் மாலைக்குள்ளாகவே நிச்சயமாக அதில் வெற்றியையும் லாபத்தையும் காணும் நாளாக விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் நீங்கள் சிறப்பான திட்டங்களை தீட்டி சிறப்பான பலன்களை பெறும் நாளாக இருக்கிறது. வாகன யோகங்கள் எல்லாம் பெற்று சுகமான பயணங்கள் மேற்கொள்ளும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. இந்த நாளிலே முக்கியஸ்தர்களும் பெரியவர்களும் சந்திப்பெல்லாம் கிடைத்து மகிழும் நாளாகவும் அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணிக்கும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. வீட்டிலே விருந்தினர் வருகையும் உண்டு. அவர்களோடு சந்தோஷமாக பேசி செலவிடும் நேரங்களும் இன்று உங்களுக்கு வாய்க்கும். எல்லா வகையிலும் அனுகூலமான நாள்.